guys, assalamu alaikum. Welcome to Gadgets and Mobiles. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு டெஸ்க்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்க்டாப் இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம். ஒரு 17,500 rupees போட்டிருந்தோம். ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 62,000 சம்திங் பாத்தீங்கன்னா தெரியும். 62,990 ரூபா போட்டிருக்காங்க. இதோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட மாடல் சொல்லிருக்கீங்க ஹெச்பி மாடல், ஹெச்பி ஃபுல் செட் ஹெச்பி. இது நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணாம விட்டுருந்தேன். இது வந்து இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 800G5 TWR டவர் CPU. இது இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா i5ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9th ஜென்ரேஷன் 9400 சீரிஸ் இருக்கு பாருங்க. அது மாதிரி 65 வாட் 2.9 இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக் எல்லாமே நல்ல ஸ்பெக் தான். 1 TB வரைக்கும் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஆக்சுவலாக வந்து புதுசாக இப்போ தான் நம்ம ஓப்பனே பண்ண போகிறோம். அது காமிச்சிடறேன் உங்களுக்கு. இதோட ரேட்டு சொல்லிடுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62,000 70,000 கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக ரேட் பார்த்தீங்கன்னா 12,800 rupees கொடுக்கும். 12,800 ரூபாய்க்கு ஒரு ஹெச்பி டெஸ்க்டாப் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ. ஆக்சுவலாக இதை இப்போ தான் சீல்லே கட் பண்ண போகிறோம். அது காமிச்சிடறேன். புரியுமா? சும்மா நீங்க கீழே இதில் அந்த மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட பவர் கார்டு, அதுக்கப்புறம் அது மவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட டெஸ்க்டாப்போட இது கொடுத்துருக்காங்க, டெஸ்க்டாப்போட பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கீபோர்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுல் செட்டாகவே இருக்குங்க. சொன்ன போனால் இதுவும் ஹெச்பி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே நம்ம வாங்க போனாலே உங்களுக்கு வந்துடும். அதோட இது காமிச்சிடும். இதுவும் ஹெச்பி தான். ஹெச்பியோட ஒரிஜினல் கீபோர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக டைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு CPU இருக்குது, டவர் CPU. பாக்ஸ் மேலே தீங்க. இதுதான் அந்த உள்ள டஸ்ட் போயிருக்கு. இதோட இது பார்த்தீங்கன்னா ஹெச்பி டவர் CPU எலக்ட்ரிக் டிஸ்க்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க 1 2 3 4 USB இது இருக்கு. அப்புறம் வந்து இது ஆக்சுவலாக வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அது மாதிரி மைக்கோட ஸ்லாட் இருக்கு. i5 ஃபுல் டவர் CPU. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரும்னு நினைக்கிறேன். அது சரி தெரியல. இதோட உங்களுக்கு பவர் கார்டு இருக்கு. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிராண்ட் நியூ இருக்கு. எதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி உங்களுக்கு வந்து 1 2 3 4 USB 6 USB இருக்கு. ஒரு HDMI போட்டிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து பின்னாடி இருக்க ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா ஒரு பிராண்டட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் அசம்பிள் பண்ணாமல் உள்ள ஃபுல்லாக ஹெச்பி ப்ராடக்ட் இருக்கும். இதில் மேலேயும் பார்த்தீங்கன்னா அதோட ஹெச்பியோட கம்பெனியோட சீல் கொடுத்துருக்காங்க. 2 இடத்துலையும் சீல் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக்கெல்லாம் இதில் வாரண்டி சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏன்னா ஒரு 2022 வந்தது மாடல் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தாராளமாக வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று வாங்க போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டர் மட்டும் வாங்க போகிறீங்க. அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. நல்ல ஸ்பெக்கு சொல்ல போனால் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஹெச்பியில் i5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th Gen 7th Genனா கூட உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் இருக்காது. இது ஹெச்பியில் 9th ஜென்ரேஷன் CPU தான். அது அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது எல்லா சாஃப்ட்வேர் ஜாவா பைத்தான் அப்புறம் வந்து உங்களுக்கு SQL எல்லாமே நார்மலாகவே சப்போர்ட் பண்ணும். அப்படியாப்பட்ட டெஸ்க்டாப் தான் இது. CPU தான் சரி. CPU டெஸ்க்டாப்ன்றது ஃபுல் செட்டு. ஒரு CPU தான் இது இருக்குது. தேவைப்படும் சொல்லுங்கள். ரொம்ப லீஸ்டான ப்ரைஸ். ஜஸ்ட் 12,800 rupeesக்கு ஒரு பிராண்ட் நியூ ஜஸ்ட் சீல்டு கட்டு. இது முன்னாடி சீல்டுன்னு சொல்லிட்டு தான். இப்போ சீல்டு இல்லை, சீல்டு கட்டு உங்களுக்கு கஸ்டமர் காட்டுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருந்தால் சேனல் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.